இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அங்க நடக்கிற எதையும் தடுக்க முடியாம நின்னா எனக்கும் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அதை விட ஒரு அவமானம் இருக்க முடியாது. அப்படி ஒரு அவமானத்தை தான் தேடி தர போறியா? இப்படி நீ அழறது எந்த ஒரு தீர்வையும் தந்துராது. நீ மறைக்கிற உண்மையை சொல்றதுனால என்ன வேணா நடக்கட்டும். என் உயிரே போகட்டும். ஏங்க, ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மானம் போறதை விட உயிர் போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஜானகி. சொல்லு, அன்னைக்கு ராத்திரி எதுக்காக நீ கோயிலுக்கு போன? இதுக்கு மேல இவர்கிட்ட மறைக்க கூடாது. சரி ஜானகி, நீ இங்கே ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். எங்க போறீங்க? இங்க நீ என்ன எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன், ஆனா இனிமே அதனால எந்த பயனும் இல்லை. இவங்க பொய் சாட்சி சொன்னாங்கன்னு உங்க யாராலையும் நிரூபிக்க முடியல. உன் பொண்டாட்டி வசமா சிக்கிக்கிட்டான். கோவில் நகைகளை திருடினதுக்காக உன் பொண்டாட்டிக்கு தண்டனை கிடைக்கும். இனிமே நீயே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. வாசல் அந்த பக்கம்தான் இருக்கு. கிளம்புறியா? கிளம்பதான் போறேன். நான் அதுக்கு முன்னாடி ஏச்சுக்கு இடம் இல்ல, வீச்சுதான். சாட்சியா சொல்லுங்க, சொல்லுங்கடா. தைரியம் இருந்தா போய் சாட்சி சொல்லுவீங்க. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா. வேணாங்கய்யா. ஐயா அடிக்காதீங்க, வலிக்குதுயா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா ஒருத்தரை விடாதீங்க மச்சான், வெளுத்து வாங்குங்க. ஏய், பொய் சாட்சியாடா சொல்றீங்க? ஏர்ன போதையெல்லாம் இறங்கிடுச்சா? இனிமே ஜென்மத்துக்கு பொய் சாட்சி சொல்லுவீங்க? விழுங்க மச்சான், விழுங்க, விடாதீங்க. ஐயா கும்புறையா அடிக்காதீங்க. இது மாதிரி பண்ண மாட்டேயா. ஐயா ஐயா தெரியாம பண்ணிட்டோம். வேணாம் அம்மா 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 வந்து தடுங்கம்மா. பார்த்து நிக்கிறீங்களேம்மா. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்கு வந்து அடிப்பேன். இவங்கள முடிச்சிட்டு உங்ககிட்ட வரலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நிறுத்தியா? இருக்குதுல்ல, இன்னும் அடிச்சா எனக்குதான் அசிக்கும். அத
கழுத்தை நடிச்சு கொன்னா அது எனக்கு பெருமைதான். உடேஸ்வரி, இது வரைக்கும் வேணா நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு வரப்போற தீர்ப்பு நீ நினைச்ச மாதிரி இருக்காது. மச்சான் நீங்க போங்க மச்சான், சாட்டையை நான் எடுத்துக்கிறேன். சொல்றீங்க அது உங்க அத்தனை பேர் தோலையும் உரிச்சிரும் பாத்துங்க. புவனாமா கொடுத்த பிராதுவோட அடிப்படையில நேத்தே சாட்சிகளை விசாரிச்சிட்டோம். அதுக்கான தீர்ப்பை நான் இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சாட்சிகள் எல்லாரும் ஜானகி அம்மாவுக்கு எதிராக தான் சொல்லியிருந்தாங்க, என்னையும் சேர்த்துதான். ஜானகி அம்மாவை விசாரிச்சதுல கோவில் நகைகளை தான் திருடலன்னு சத்தியம் பண்ணாங்க. அந்த நகைகளை அடமான வைக்கலன்னு சொன்னாங்க. சாட்சிகள் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, தான் மேல சுமத்தப்பட்ட ஒரு பழின்னு சொன்னாங்க. ஆனா தான் ஏன் கோவில் பக்கம் போனேங்கிற காரணத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சாட்சி ஆதாரத்தோட அடிப்படையில ஒரு நிமிஷம். நேத்து சாட்சி சொன்னவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்கள நீங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சாட்சிகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ண வீட்டில் அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடனா அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு இவங்க யாரையுமே வர சொல்லலையே. அவங்க வந்திருக்காங்க. மச்சா, இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். திருட்டு போன கோவில் நகையில பெரியம்மாவோட கைரேகை இருக்கான்னு செக் பண்ண. அந்த சேட்டு ராம்லால் கைரேகையும் இந்த ராஜுங்கிறவரோட கைரேகையும் அவன் கூட்டாளியோட கைரேகை மட்டும்தான் அதுல இருக்கு. ஜானகி பெரியம்மாவோட கைரேகை இல்லைன்னு இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க.